வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம குரூப் 2 மற்றும் குரூப் 2A வரக்கூடிய ஜென்ரல் இங்கிலீஷில் இருக்க கிராமர் டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெட்டஃபர் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். கண்டிப்பாக இதுலேருந்து நமக்கு கொஷின்ஸ் வருது. யூஸ்வலாக நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு. முதல்ல மெட்டஃபர்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா. மெட்டஃபோர்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை ஒரு ஆக்ஷனையோ நம்ம வேறு ஒன்றோட கம்பேர் பண்ணி நம்ம சொல்லுவோம். அதுதான் மெட்டஃபர். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹர் வாய்ஸ் இஸ் மியூசிக் டு மை இயர்ஸ். ஸோ இங்கே அவங்களோட வாய்ஸை ஒரு மியூசிக்கோட கம்பேர் பண்ணுறாங்க. டைம் இஸ் மணின்னு சொல்லுவோம். அதை மணி எதோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா டைமோட கம்பேர் பண்ணுறாங்க. டைம் இஸ் மணி அப்படின்னு சொல்லிட்டு அதோட வேல்யூ அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த டைமை சொல்கிறதுக்காக டைம் இஸ் மணி அப்படி சொல்கிறாங்க. ஈ இஸ் அ ஷைனிங் ஸ்டார். ஆக்சுவலாக அந்த ஹீரோ ஒரு ஸ்டார் கிடையாது, அவர் ஹீரோ. மென் ஹியூமன் தானே. ஆனாலும் அவர் நம்ம எதோடு கம்பேர் பண்ணுறோன்னா ஷைனிங் ஸ்டார். அப்போ அவரோட ப்ரில்லியன்ஸ், அவரோட பிரைட்னஸை நம்ம ஸ்டாரோட கம்பேர் பண்ணி சொல்கிறோம். ஸோ இது மாதிரியான சென்டென்சஸ் எல்லாமே மெட்டஃபர் தான். இன்னும் நிறைய சென்டென்சஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்து இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள். நான் கீவேர்டு இதில் நம்ம எது யூஸ் பண்ணுவோம் மெட்டஃபரில் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வாஸ், வேர், ஈஸ் இது மாதிரியெல்லாம் நமக்கு கீவேர்டு இருக்கும். ஆஸ், லைக்கு இதெல்லாம் இருக்காது. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள். த பாய்சன்ட் லைட் ட்ரிப்ட் ஆஃப் எவ்ரி திங் இட் டச்டு. ஸோ அப்போ அந்த பாய்சன் லைட் எப்படி இருக்குன்னா, டச் பண்ணுற எல்லாமே ட்ரிப் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் நமக்கு டைரக்ட் கம்பேரிஷன் வித்தவுட் லைக் ஆர் ஆஸ்ன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். லைஃப் இஸ் அ ஹைவே, வி ஆர் ஆல் ஸ்டக் இன் த டிராஃபிக். ஸோ இது மெட்டஃபர். ஸோ டைம் இஸ் தீஃப். ஸோ இது மாதிரியான சென்டென்சஸ் பார்த்திங்கன்னா உங்களால் ஈஸியாக மெட்டஃபரை கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ். ஹீ ஆஸ் அ ஹார்ட் ஆஃப் ஸ்டோன். அவங்க கல் நெஞ்சு படைச்சவங்கன்னு சொல்கிறோம் இல்லையா. அவங்களோட இருதயம் கல்லாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அது இருதயம் கல்லாலாம் இல்லை இல்லையா. ஆனால் ஆக்சுவலாக நம்ம ஸ்டோனோட கம்பேர் பண்ணி சொல்கிறோம். ஸோ இந்த சென்டென்ஸும் நமக்கு மெட்டஃபர் தான். டைம் இஸ் அ தீஃப் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அடுத்த ஒரு சென்டென்ஸ் பாருங்கள். வேர்ல்டு இஸ் அ ஸ்டேஜ். ஸோ வேர்ல்டுன்றது ஒன்றும் ஸ்டேஜ் கிடையாது. ஆனால் நம்ம அது வேர்ல்டு இஸ் அ ஸ்டேஜ் டு எக்ஸ்ப்ரெஸ் அவர் நாலேஜ், டு எக்ஸ்ப்ரெஸ் அவர் ஸ்கில், அது மாதிரிலாம் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறோம். லைஃப் இஸ் அ ஜேர்னி. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நமக்கு மெட்டஃபர் தான். இது மாதிரி வர சென்டென்சஸ் எல்லாமே. அடுத்த சென்டென்சஸ் பார்ப்போம். ஒரு பிஹேவியரை நம்ம மெட்டஃபராக எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். ஹீ ரியர்லி ஃப்ளேர்ட் அப் மை டெம்பர். அடுத்து லவ் அண்ட் ஹார்ட் பிரேக். ஹிஸ் ஹார்ட் வாஸ் ப்ரோக்கன். எமோஷன்ஸ், யூ லைட் அப் மை லைஃப். ஸோ எல்லாமே மெட்டஃபர் நம்ம எல்லா வகையான எக்ஸ்ப்ரெஷன்ஸும் யூஸ் பண்ணால் அந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். பிஹேவியர், ஹார்ட் பிரேக், லவ், எமோஷன்ஸ், அதே போல் எக்ஸ்க்ளமேட்ரி, இது எல்லாத்துக்குமே நம்ம இந்த மெட்டஃபர்ஸை இன்னொரு இதுவோட கம்பேர் பண்ணி நம்ம சொல்கிறோம். இன்னும் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஆப்பிள் ஆஃப் மை ஐ, ஓல்டு ஃப்ளேம், ஹார்ட் ஆஃப் கோல்ட், மெல்ட்டிங் பாட். ஸோ இது எல்லாமே நடக்கக்கூடியது கிடையாது. ஆனால் நம்ம அதை நடக்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா. நெக்ஸ்ட் டைம் இஸ் மணி, ஃபுட் ஆஸ் அ ஃபிடில், லைட் ஆஃப் மை லைஃப், வாக்கிங் என்சைக்ளோபீடியா. ஸோ இது எல்லாமே ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மெட்டஃபர் தான். நீங்களும் ரேண்டமாக கூட சில எக்ஸாம்பிள்ஸ் சர்ச் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட புக்ஸில், இங்கிலீஷ் புக்ஸ், ஸ்கூல் புக்ஸில் அதில் பாருங்கள். உங்களுக்கு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கிடைக்கும். ஸோ கான்செப்ட் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட்
subscribe my channel. Thank you friends.